ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறப்போ இந்த ஏப்ரல் 2026 மே 2026 என்ன எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மெட்டீரியல் வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகும், இதே நம்ம லேபர் காஸ்ட் எவ்வளோ செலவாகும், இந்த எல்லாமே இல்லாமல் கான்ட்ராக்ட் இல்லாமல் வேறு என்னென்ன எக்ஸ்ட்ரா செலவுகள்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிமெண்ட்டு. சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 500 மூட்டை வாங்க வேண்டியது வரும். இப்போ ஒரு மூட்டை ஆவரேஜாக 380 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதுக்கு ஒரு 1,90,000 நமக்கு செலவாயிரும். இதே பார்த்திங்கன்னா இன்னமும் ஒரு காஸ்ட் அதிகமான சிமெண்ட்லாம் வாங்கினீங்க அப்படின்னா இதோட ரேட் அதிகமாகும். அடுத்தது ஸ்டீல் ஒரு 3.5 டன்னு வாங்க வேண்டியது வரும். ஒரு டன் 72,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதுக்கு ஒரு 2,52,000 செலவாயிரும். இதே பிரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செங்கலாக வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக வாங்கினா போதும். ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸாக வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 22,000 கல் வாங்க வேண்டியது வரும். 8 ரூபாய்னு ஒரு கல் விற்கிறாங்க. இதுக்கு 1,76,000 செலவாயிரும். இதே எம் சாண்டு நம்ம இப்போ ரிவர் சாண்ட் கிடைக்காதனால எல்லாமே கட்டு வேலைக்கு எம் சாண்டு தான் யூஸ் பண்ணுறோம். கட்டு வேலைக்கு மட்டுமே ஒரு 18 யூனிட் வாங்க வேண்டியது வரும். கட்டு வேலை அதுக்கப்புறம் காங்கிரீட் போடுறக்கு. இது ஒரு யூனிட் 6,000 ரூபாய்னு போட்டிங்கன்னா 1,08,000 அதுக்கு செலவாகும். இதே பீ சாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பிளாஸ்டரிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம், பூச்சி வேலைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். 10 யூனிட் வாங்கினா போதும். இது ஒரு 7,000 ரூபாய்க்கு விற்கிது. ஸோ 70,000 இதுக்கு செலவாகும் டோட்டலாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கால் இன்ச் காங்கிரீட்டுக்கு போடுவோம். 16 யூனிட் வாங்க வேண்டியது வரும். ஒரு யூனிட் 4,500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது 72,000 ரூபாய்க்கு விற்கிது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2,000 2,500 ரூபாய்க்கு இருந்த அக்ரிகேட்லாம் இப்போ ரொம்ப ரேட் அதிகமாகிருச்சு. அடுத்து 1.5 இன்ச் ஜல்லி நம்ம கீழே பேஸ்மெண்ட் ஃப்ளோரிங்க்கு போடுவோம். இதுக்கு ஒரு 10 யூனிட் வாங்குறோம் அப்படின்னா 4,500 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா 45,000 செலவாகும். அடுத்து கிரேவல் நம்ம எவ்வளோ பேஸ்மெண்ட் ஹைட் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கிரேவல் வாங்குவோம். இந்த பில்டிங்க்கு 14 யூனிட் வாங்கியிருக்கோம். இதுக்கு 2,500 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா ஒரு 35,000 நமக்கு செலவாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1,050 ஸ்கொயர் ஃபீட் வாங்க வேண்டியது வரும். இது ஸ்கொயர் ஃபீட்டே 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு தான். ஆனாலும் ஸ்கட்லிங்லாம் ஒட்டணும். அதுக்கப்புறம் வேஸ்டேஜ்லாம் வரும். இதுக்கேற்ற மாதிரி ஒரு 1,050 ஸ்கொயர் ஃபீட் வாங்க வேண்டியது வரும். இதுக்கு 50 ரூபாய்ன்னு போட்டிங்க அப்படின்னா ஒரு 52,500 செலவாகும். இதே வால் டைல்ஸு இதில் பாதியாவது வாங்கணும். 550 ஸ்கொயர் ஃபீட் வாங்குகிறோம் அப்படின்னா 50 ரூபாய்ன்னு போட்டிங்கன்னா ஒரு 27,500 நமக்கு செலவாகுது. அடுத்து கிரைனைட் ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் வாங்க வேண்டியது வரும். நம்ம மெயின் வாசுப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா கிரைனைட்டில் போடுவோம். கிச்சனோட கவுண்டர் டாப் கிரைனைட்டில் போடுவோம். அடுத்து 2 ரூம் பிரிக்கிற இடத்துலலாம் நிலவுக்கு நேர் கீழே கிரைனைட் போடுவோம். ஸோ இதுக்கு 150 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்க அப்படின்னா 90 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு 13,500 செலவாகும். அடுத்து நம்ம எல்லாம் டோர்லாம் ரெடிமேட் தான் வாங்க போகிறோம். மெயின் டோர் ரெடிமேடாக வாங்கினா ஒரு 25,000 ரூபாய்க்கு நம்ம வாங்க முடியும். இதே மெயின் விண்டோ ஒரு 15,000 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா நல்ல டோர் விண்டோவோ வாங்கிக்கலாம். அடுத்தது பெட்ரூம் டோரு 2 பெட்ரூம் அப்படிங்கிறனால 2 டோர் வாங்க வேண்டியது வரும். 7,500 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய்க்கு நமக்கு செலவாகும். அடுத்த விண்டோ ஒரு 6 விண்டோ வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு 5,000 ரூபாய்ன்னு போட்டிங்க அப்படின்னா ஒரு 30,000 செலவாகும். இதே டாய்லெட் டோர் 3,000 ரூபாய்ன்னு போட்டிங்கன்னா 2 டாய்லெட் டோர் 6,000 ரூபாயும், வெண்டிலேட்டர் ஒரு 3,000 ரூபாய்க்கு நம்ம வாங்க வேண்டியது வரும். அது இல்லாமல் பெயிண்டிங் மெட்டீரியல் பட்டி, அதுக்கப்புறம் எமல்ஷன் வாங்குவீங்க, ப்ரைமர் வாங்குவீங்க, அடுத்தது ஆயில் பெயிண்ட் வாங்குவோம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 55,000 செலவாயிரும். ப்ளம்பிங்க்கு எலக்ட்ரிக்கலுக்கு சேர்த்துனீங்கன்னா கிட்டத்தட்ட 1,30,000 செலவாகும். ஒரு ப்ளம்பிங்க்கு ஒரு 60,000, எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு 70,000 செலவாகும். அது இல்லாமல் ஒரு 20,000 நமக்கு செலவு எக்ஸ்ட்ரா வரும். இப்போது விண்டோ வாங்கினீங்க அப்படின்னா விண்டோக்கு லாக் வாங்கணும், அதே மாதிரி கதவுக்கு லாக் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்லாம் வாங்குறப்போ ஒரு 20,000 செலவாகும். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13,40,500 நமக்கு மெட்டீரியலுக்கு மட்டுமே செலவாயிரும். 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறப்போ நம்ம 13 லட்சம் ரூபாய்க்கு மேலே 13.5 லட்சம் ரூபாய்க்கு மெட்டீரியல் வாங்கணும். இதே லேபர் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 450 ரூபாய்க்கு செய்கிறாங்க. அப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறப்போ 4.5 லட்ச ரூபா செலவாகும். இதே டைல்ஸ் பார்த்தீங்கன்னா 1,600 ஸ்கொயர் ஃபீட் வருது. 20 ரூபாய்ன்னு விட்டினாங்க அப்படின்னா ஒரு 32,000 செலவாகும். கிரைனைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 150 ஸ்கொயர் ஃபீட்டு கிரைனைட் இருக்குது. ஒரு 80 ரூபாய்ன்னு விட்டுவாங்க. இதுக்கு ஒரு 12,000 செலவாகும். இதே எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங்க்கு கிட்டத்தட்ட ஒரு 75 ரூபாய்க்கு செய்கிறாங்க ஸ்கொயர் ஃபீட்டு. இதே நம்ம ஸ்கொயர் ஃபீட்டில் கம்மியாச்சு அப்படின்னா இது 80 ரூபா 90 ரூபாய்ன்னு செய்கிறாங்க. இது 1000 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறனால ஒரு 75 ரூபாய்க்கு செய்வாங்க. இது ஒரு 75,000 செலவாகும். அது இல்லாமல் கார்பெண்டருக்கு ஒரு 45,000 கூலி கொடுக்கணும். பெயிண்டருக்கு ஒரு 65,000 கூலி கொடுக்கணும். இது இல்லாமல் பேஸ்மெண்ட் ஃபில் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம நார்மலாக ஒரு ஆளை கூப்பிடுவோம். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25,000 செலவாயிரும். அப்போ நமக்கு லேபருக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு 7 லட்ச ரூபா நமக்கு செலவாயிருது. அப்போ டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 20,50,000 நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட் விடுறவங்களுக்கு இன்ஜினியர்டையோ இல்லை மேஸ்திரிட்டையோ விடுறீங்களோ அப்படின்னா அவங்ககிட்ட செலவு பண்ணுற அமௌண்ட்டு வந்துடும். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் கட்டணும், தண்ணி தொட்டி, அது 1 லட்ச ரூபா செலவாகும். செப்டிக் டேங்க் ஒரு 80,000 செலவாகும். அப்ரூவலுக்கு ஒரு 70,000 செலவாகும்.
அதே மாதிரி காம்பவுண்டுக்கு வந்து ஒரு 45,000 செலவாயிரும். இதே மெயின் கேட்டு போடுறீங்க அப்படின்னா ஒரு 10,000 செலவாகும். அப்போ இதெல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,05,000 நமக்கு செலவாகுது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 23,00,000 நமக்கு வந்து இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு செலவாயிரும். அப்போ இந்த ஸ்கொயர் ஃபீட் இன்ஜினியர்கிட்ட விடுறது பார்த்தீங்கன்னா என்னமோ வந்து 2,050 வந்து விடலாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. ஆனால் வந்து உங்களுக்கு ஆகிற செலவு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 2,350 வந்து நமக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து கணக்கு வந்து செலவாகும். ஸோ இப்போது 23,00,000 இருந்தால் தான் நம்மளால் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டி கொண்டு போய் குடி போக முடியும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.